வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், எதை கொண்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் கிண்ணம் எடுத்துக்கலாம், டம்ளர் எடுத்துக்கலாம், கப் எடுத்துக்கலாம். எந்த பொருளால் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் தான் எல்லா பொருட்களும் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ ஒரு சின்ன கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். மாவு ஜவ்வரிசி இருந்தால் ரொம்ப நல்லது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 ஹவர் ஊறணும். அதிகபட்சம் நைட்டு ஊற வச்சுக்கணும். நீங்கள் காலைல சேர்க்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துனா செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த ஸ்வீட்ஸ், இந்த அல்வா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதிகபட்சம் 10 நிமிஷம் தான், அதுவே அதிகம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து கேரமல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு டார்க் கலர் வரணும். அப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே கரையட்டும். இந்த பபுள்ஸ் மாதிரி நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போடுறதில்ல. இந்த கலரே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/4 கப் சேர்த்துருக்கோம். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அல்வா ரெடியான மாதிரி தான். ஏன்னா இந்த சர்க்கரை கரைஞ்ச பிறகு அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போயே எப்படி இருக்குது பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு சர்க்கரை வேணான்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது திருநெல்வேலி அல்வா விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் நெய்யெல்லாம் அதிகம் சேர்க்க தேவையில்லை. நான் இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் சேர்க்க போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். நீங்கள் நெய் சேர்க்கலாம்லாம் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஜவ்வரிசி மாவு இந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்காது. அப்படியே மேலேயே இருக்கும் நெய். நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. அப்புறமா இன்னொன்று, நான் முந்திரியை 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காமல் கூட அப்படியே கூட சேர்த்துடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. அந்த ரோஸ்ட் பண்ண முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் பாருங்கள் அப்படியே வெளியவே இருக்குது. இதுக்கு நெய் தேவையே இல்லை. நெய் சேர்க்காமலும் செய்யலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது 10 நிமிஷம் கூட ஆகாது. டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நெய் அப்படியே வெளியே வந்துடும். இது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் கூட ஆகாது. டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமான முறையில் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே யாராவது கெஸ்ட்டு வந்தால், இல்லை பிள்ளைங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டாங்களா உடனே நீங்கள் செய்து கொடுத்துலாம். கலர்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு பாருங்கள். அப்படியே ஸ்பூனில் அப்படியே ஒட்டாமலே வரும். நெய் பாருங்கள் வெளியே அப்படியே பிரிஞ்சு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.